சுபஹான மௌலுதில் ஒரு அருமையான ஒரு சுபஹான மௌலுத் என்பது குர்ஆன் ஹதீஸ் வரலாறை ஆய்வு செய்து எழுதப்பட்ட ஒரு அற்புதமான புகழ் காவியம் சுபஹான மௌலுத் என்பது. அதில் ஒரு வரி அவ்சாஃபுஹு மா யன்தஹி தஅதாதுஹா ஃபல் மத்ஹு யக்ஸுர் அன் புலூகில் மக்ஸதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகள் புகழுக்குரிய தன்மைகள் அது எண்ணி முடிக்க முடியாது. அவர்களை நாம் புகழ ஆரம்பித்தோம் என்று சொன்னால் புகழ்ந்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மால் முடியாது. புகழ்ந்து முடிக்க முடியாது. நாம் எந்த அளவுக்கு புகழ வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்மால் புகழ முடியாது. அவ்வளவு புகழ் இருக்கிறது என்று ஒரு அருமையான வரியை அல்லாமா ஹதீப் முஹம்மதுல் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்வார்கள். எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது? ஒயின் தஅது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நீங்கள் என்ன நினைத்தால் எண்ணி முடிக்க முடியாது. இந்த ஆயத்திற்கு கீழ் தஃப்சீர்ல அல்லாமா சஹ்லு துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஒரு தஃப்சீரை சொல்வார்கள். நிஅமத்துஹு, அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய நிஅமத் என்று சொன்னால் ஹுவ முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்தான் அது, அவர்களுடைய குணங்கள் தான், அவர்களுடைய தன்மைகள் தான் என்று சொல்லி காட்டுவார்கள். இந்த தஃப்சீரை ஐயால் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அஷிஃபா என்ற கிதாபில் பதிவு செய்வார்கள். எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து முடிக்க முடியாது என்று நாம் நினைப்பதுதான் அவர்களுடைய புகழின் எல்கை என்பதை நாம் விளங்க வேண்டும்.